வணக்கம். கரோலியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் வீதியில் சென்ற குடும்ப பெண் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. ஆணையிரவு உப்பு தொழிற்சாலை திறப்பு. மே மாதத்தில் சிறைக்கு செல்லப்போகும் முக்கிய தலைகள் ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தேங்காய் தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான தகவல். முட்டை விலை தொடர்பில் வெளியான தகவல். விவசாயிகளுக்கு அனுர வெளியிட்டுள்ள நற்செய்தி. இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள பணி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. யாழில் வீதியில் சென்று கொண்டிருந்த குடும்ப பெண்ணொருவர் மயங்கி கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். புங்குடுதீவு 14ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 68 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் நேற்று முன்தினம் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். இதன்போது திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் அவர் புங்குடுதீவு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்நிலையில் யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கின் மிகப்பெரிய உப்பளமாக இருந்து ஆணையிரவு உப்பளம் உள்நாட்டு போரினால் கைவிடப்பட்ட நிலையில் மீண்டும் ஆணையிரவு உப்பு தொழிற்சாலை நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலை மூலம் 1 மணி நேரத்திற்கு சுமார் 5 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாக தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கஜான் வெள்ளலால தெரிவித்துள்ளார். 1937ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஆணையிரவு உப்பளத்தில் 1938ஆம் ஆண்டில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஏறத்தாழ 9 தசாப்த பாரம்பரியம் மிக்க ஆணையிரவு உப்பளத்தின் செயற்பாடுகள் நேற்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஆணையிரவு உப்பு என்னும் அடையாள பெயரை உறுதி செய்யுமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன், கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். எதிர்வரும் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் வழக்கை விசாரித்த பின்னர் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெலியத்தையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் 1வது பேரணியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை 3 முன்னாள் அமைச்சர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சலிடுபவர்கள்தான் அதிகம் பயப்படுகிறார்கள். நாட்டை திவளாக்கியவர்கள் மீண்டும் அரசாங்கங்களை அமைக்க வருகிறார்கள். யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம். அவை வெறும் கனவுகள்தான். அது ஒருபோதும் நிஜமாகாது. 3 முதல் 4 ஆண்டுகளில் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நாட்டில் தேங்காய் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் கூறுகின்றது. தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் சுமார் 100 மில்லியன் தேங்காய்கள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று மதிப்பிட்டுள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 3000 மில்லியன் தேங்காய்கள் தேவைப்படுகின்றன. மேலும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 200 மில்லியன் தேங்காய்களுக்கு சமனான தேங்காய் பால், தேங்காய் பவுடர் மற்றும் குளிர்ந்த தேங்காய்க்கூழ் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய அனுமதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் நாட்டில் தேங்காய் உற்பத்தி 32.3% கணிசமாக குறைந்துள்ளது. 167.8 மில்லியன் தேங்காய்களாக குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் புள்ளி விபரத்துறை தெரிவித்துள்ளது. சந்தையில் இந்நாட்களில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு முட்டையின் விலை 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக கோழி பண்ணை உரிமையாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் ஒரு முட்டையின் விலையை குறைந்தபட்சம் 10 ரூபாவினால் உயர்த்த வேண்டும் என கோழி பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இதேவேளை இலங்கையின் சந்தையில் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி அரிசி விலையை அதிகரிப்பதற்காக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். பண்டிகை காலத்தை குறிவைத்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் இவ்வாறு நுகர்வோருக்கு தீங்கு விளைவிக்க நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த வருட சிறுபோகத்தின் போது நெல் விவசாயத்திற்கு மட்டுமல்ல மற்ற பயிர்களுக்கும் மானியங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வேலியத்த பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 3 வாரங்களுக்கு முன்பு அமைச்சரவையில் ஒரு முடிவை எடுத்தோம். இதுவரை நெல் விவசாயத்திற்கு மட்டுமே மானியங்கள் வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் நெல் வயல்களில் பயிரிடப்படும் கூடுதல் பயிர்களுக்கு மானியங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். பிணையம் இல்லாமல் கடன் பெறக்கூடிய ஒரு முறையினை உருவாக்குவதாக நாங்கள் உறுதியளித்தோம். இப்போது அதை உருவாக்கியுள்ளோம். ஒரு இளம் தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை காட்டி கைத்தொழில் அமைச்சிடம் இருந்து சான்றிதழை பெறலாம். அதன் பின்னர் பிணையம் இல்லாமல் கடன் பெற்று புதிய தொழிலை தொடங்க முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அரசாங்க அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது. வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவது தொடர்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து அச்சகத்திற்கு இப்போது தகவல் கிடைத்துள்ளதாக அச்சக பணிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். அதன்படி ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள் வாக்குச்சீட்டுகளை தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிவிப்புகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக கடந்த நாளில் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பாக 7 முறைப்பாடுகள் பதிவு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவற்றில் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பான 6 முறைப்பாடுகளும் வன்முறை செயல்கள் தொடர்பான ஒரு முறைப்பாடும் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரமலான் பண்டிகைக்காக முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 31ஆம் தேதிக்கு மேலதிகமாக எதிர்வரும் மாதம் 1ஆம் தேதி விடுமுறை வழங்க அமைச்சு தீர்மானித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை தினத்திற்கு பதிலாக பாடசாலை இடம்பெறும் மாற்று திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலை மாணவர்களின் புத்தகப்பை எடை குறைக்குமாறு பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தப்பட்ட போதிலும் சில பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் இது தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் புத்தகப்பைகளின் எடையை குறைப்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் சுற்றறிக்கை மூலம் பாடசாலை அதிபருக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. பாடசாலை மாணவர்களின் புத்தகப்பைகளின் எடை தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் பிரகாரம் பாடசாலைக்கு கண்காணிப்பு குழுக்களை அனுப்பி புத்தகப்பைகளின் எடை தொடர்பில் சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.